மை காட்! ஓரியன்டேஷன் மீட்டிங்க்கு சேர்மன் அண்ட் மேனேஜ்மெண்ட் உட்காரதுக்கு டேபிள் வச்சுட்டீங்களா? சரி, சரி. நான்ட்டு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து சேர் எடுத்துன்னு வந்துட்டேன் மேம். போட்டுறலாம். ப்ளூ கலர் டேபிளுக்கு ப்ளூ கலர் சேர் காரஸ்பாண்டிங்கா போட்டுறணும் கலருக்கு ஏத்த மாரி. நானும் சேர் செட்டு போடுறேன் மேம். இங்க ரெட் ரெட் கலர் டேபிள்னால ரெட் கலர் சேர். ஓகே, அத போட்டுறேன். குட் மார்னிங் மேம். என்னப்பா ஜான் வந்துட்டியா? கமான்பா. ஆமாம், உன் கூட சில ஸ்டூடெண்ட்ஸை நான் வர சொன்னேனே, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட்டு அது விட்டா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லியிருந்தேனே ஹெல்ப்பு கூட உன்னோட கூட. நீ மட்டும் தனியாலாம் பண்ண முடியாதுப்பா. அங்கே கூட்டின்ப்பா. நான் கூட்டின்னு வந்துட்டேன் மேம். ஓகே, அப்போ சரி. நீ சேர் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு பேரண்ட்ஸ் உட்காரத்துக்கு. ஓகே மேம். சரி, ஓகே. இந்த சேர் தான் அரேஞ்ச் பண்ணணும். சீமான் அண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சேர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஸ்கூல்ல வளர்த்து வரோமே ஒரு ஃப்ளவர் வாஸ் அது எடுத்துன்னு வந்துட்டு இங்க வைக்க சொல்லிட்டாங்க மேம். வச்சாச்சு. ஆ ஆ ஓகே. மேம், என்ன மேம் பண்ணி வச்சிருக்க? ஓ மை காட்! நீ கொஞ்சம் சேர்ஸ் அப்படி ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வந்துட்ட. ஐயோ, அட ஆமா, ஸ்டோர் ரூம்ல அப்படியே வச்சுட்டு வந்துட்ட போல இருக்கு. சரி, சரி. சரி, கூட இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரி, இந்த மேன் எடுத்துக்கோ. இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கோ. பாரு, இவ்வளோ கம்மியாக இருக்கு சேர்ஸ்ன்னு சொல்லிட்டுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க மேன். ஸோ நிறைய நிறைய நிறைஞ்சு இருக்கணும். ஓகே. ஆ புரிஞ்சுடு. ஓகே, நிறைச்சி வச்சிட வேண்டியது தான். நிறைய பேரண்ட்ஸ் வரதா நீயும் சொல்கிற. ஆமாம், உன் பேரண்ட்ஸ் வருவாங்களா அந்த ஓரியன்டேஷனுக்கு? எஸ் யா, கண்டிப்பாக என்னோட பேரண்ட்ஸ் வருவாங்க. ஓகே. ஸோ எஸ், அது மட்டும் இல்லை, என்னோட தாத்தா பாட்டி எல்லாமே வராங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஃபேமிலியோடைய தாத்தா பாட்டி வரும்பொழுது கண்டிப்பாக இந்த சீட்ஸ் நிறையவே இந்த இருக்கும். ஓ மை காட்! என்னால் சுத்தமாக முடியல. ஓகே, நான் வந்து யாராவது எனக்கு ஹெல்ப்புக்கு கூட்டின்னு வரேன். ஜோன் அண்ணா, ஓகே நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சிங்கி, நீ போய்க்கோ, நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஓ மை காட்! வா, அப்பா, இப்படா நிறைஞ்ச மாதிரியே இருக்குது. ஓகே. ஓகே, இந்த சேரை எடுத்துட்டு ஓகே. இன்னும் அந்த ஸ்டோர் ரூமில் வந்துட்டு இந்த சேர்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, அதை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓரியேஷன் மீட்டிங் 2024-25 அப்படின்ற எடுத்து அழகாக இங்கே வச்சாச்சு. மேம், மேம், இங்கே நான் வச்சுட்டேன் மேம். வெரி குட் ஜான், சூப்பராக பண்ணிக்கே. மை காட்! ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த எங்கள் பசங்க வந்துட்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க. நீ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண? ஓகே மேம். எப்பவுமே பண்ணுற ஓரியன்டேஷனை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுமே. ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்களேன். இந்த ஓரியன்டேஷன் ரொம்ப மெமரபுளாக இருக்கணும். ஓகே. நம்ம ஏன் பேசாமல் வந்துட்டு பேசாமல் ஏன் மேம்கிட்ட வந்துட்டு ஒரு கூலர் வாங்க சொல்லக்கூடாது? பிகாஸ் பேரண்ட்ஸ் அவங்க உட்காந்துப்பாங்களே, வெளில இருக்க சுற்றுச்சூழலோட கூலராகவும் இருக்கு, கூலராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ப்ளஸ் ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னக்கா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஹாட்டாக தான் இருக்கும். அதனால் பேசாமல் ஒரு கூலர் வாங்கி போடி போக சொல்லணும். அதான் கரெக்டாக இருக்கும். கூலர் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து மைக்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு காஃபி டீ அந்த மாதிரி எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும். எஸ் எஸ் எஸ். அந்த காஃபி டீயோட சேர்த்து பிஸ்கெட். ஆமாக்கா, காஃபி டீயோட சேர்த்து பிஸ்கெட்டும் சேர்த்து போடுங்கக்கா. அட கரெக்ட், சூப்பராக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கரெக்டா?
ஈஸி ஸ்ரீமானி சொன்னது கரெக்ட் தான். ஸோ காஃபி, டீ ப்ளஸ் பிஸ்கெட் குடுக்கணும். அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இந்த மீட்டிங்க பார்ப்பாங்க. டீயை விடுங்கக்கா. நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணக்கூடாது? ஸ்வீட் இல்லாட்டி ஜூஸ் அந்த மாதிரி பண்ணி குடுக்கலாம்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்ல? காஃபி, டீ எல்லாம் எப்பவும் குடுக்கறது தானே. ஜூஸ் குடுக்கலாம்க்கா. ஜூஸ் தான் கரெக்ட்டா வரும். எஸ், எஸ். ஓகே. ஜூஸே குடுக்கலாம். என்ன மேம் இது? நம்ம நட்சட விட ஸ்டூடண்ட்ஸ் என்னென்னமோ பண்ண போறாங்க போல. ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ண போறீங்க? கம் ஆன். என்கிட்டயே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எஸ் ஸ்டூடண்ட்ஸ் எங்ககிட்டயே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என்னடா பண்ண போறீங்க? மேம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஜூஸ் கொடுக்க போறேன் மேம். வாவ், தட்ஸ் a நைஸ் ஐடியா. கம் ஆன். ஆமா, ஜூஸ்ல யார் பண்ணி தட்டுன்னு வராது? ஓகே. இப்போ ஜூஸ்லாம் யார் பண்றது? ஆமா, அத பத்தி நம்ம சுத்தமா யோசிக்கவே இல்லையே. ஓ மை காட். இப்போ என்ன பண்றது? ஆ ஓ மை காட். இப்போ என்ன பண்றது? கடவுளே கடவுளே, என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணுமே இல்ல ஸ்டூடண்ட்ஸ். பேசாம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பிரின்சிபல் மேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜூஸ் செல்லரை வந்துட்டு இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓரியன்டேஷனல் மீட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜூஸ் செல்லரே ஜூஸில் வந்துட்டு ஜூஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் கப்பில் விட்டு சர்வ் பண்ண வேண்டியது உங்களை பொறுப்பு. ஓகே, அது வேணா அப்படி என்ன பண்ணிக்கலாமா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தானே? எஸ் மேம். ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது மேம். என்னம்மா சாத்விகா, என்ன ஐடியா சொல்லு. என்ன ஐடியா வேணாலும் நீ சொல்லலாம். மேம் இந்த ஓரியன்டேஷன் மீட்டிங்க்கு வந்துட்டு பின்னாடி ஒரு இனிமையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன சூப்பராக இருக்குமே மேம். அட சூப்பர் இது. சரி அதே பண்ணிட்டு பண்ணித்தான். ஆஹா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை என்னென்னமோ நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னென்னமோ யோசிக்கிறீங்க, என்னமோ பண்ணுறேன். சரி பண்ணுங்க, பாருங்களேன் இந்த டீம் எப்படி வித்தியாசமாக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னு. இவங்களை தாண்டி நம்ம வித்தியாசமாக இருக்கணும். எப்படி இவங்களை தாண்டி அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். எனக்கு நல்ல ஐடியா இருக்குது. என்ன பண்ணானா இல்லை அந்த சேர்மன் சார் வெல்கம் பண்ணுறதுக்கு ஃப்ளவர் பொக்கேட் ரெடி பண்ணிடலாமா? எஸ், அது கொஞ்சம் நிறைய ஐடியாவாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டீம் என்ன பிளான் பண்ணிக்கோனான்ட்டு ஒரு ஏர் கூலர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இங்கே செட் பண்ணும் மேம். பிகாஸ் இந்த கிளைமேட் ரொம்ப இங்கே வெளியே வச்சு ஓரியன்டேஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் ஒரே வந்து ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏசி கூலர் ஒன்று வாங்கி இங்கே வைக்கக்கூடாது? எஸ், எஸ் ஸ்ரீமானி சொல்கிறது கரெக்ட் தான். சரி கூலர் வாங்கி வச்சிடலாம். சரியா? ஓகே, நான் சேர்மன் சார் சேர்மன் சார் கிட்ட கிடையாது, பிரின்ஸிபல் மேம்கிட்ட பேசி அவங்க சேர்மன் சார்கிட்ட பேசி ஒரு கூலர் ஒன்று வாங்கிட்டுறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஓகே தானே? அந்த டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க? வாங்க ஷிவானி மேம் போய் என்னன்னு பார்ப்போம். நோ மேம், எனக்கு ஸ்டாஃப் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீங்கள் வேற ஏதாவது டீச்சரை கூட்டிட்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்களேன். ஓகே மேம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பிளான் பண்ணுறீங்க போங்க. அந்த டீமும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்காங்க. நீங்களும் இப்படி தான் பிளான் பண்ணுறீங்க போல். ஓகே, உங்களை ஐடியாஸ் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஸ்டாஃப் ரூமில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஓகே, ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாமே திருத்தணுமா? ஸோ ஓகே, நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் விஷயத்தில் ஃப்ளோரா மேம் நம்ம நியூ வைஸ் பிரின்சிபல் அதாவது ஃப்ளோரா மேம் வர போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் என்ன வேண்டாலும். ஓகே ஓகே மேம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஐடியா என்ன சொல்லுங்கள். மேம் எங்களோட ஐடியா என்னென்னா, ஃபஸ்ட் வந்துட்டு சேர்மன் சார் அவங்களோட மேனேஜ்மெண்ட் நீங்களோட நிற்கிங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ளவர் பொக்கே தரலான்னு இருக்கோம் மேம். நம்மளே கையால் ரெடி பண்ணி. வாவ், தட் வில் பி குட் திங். கமான், நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்மன் சார் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பண்ணலாம். வெரி குட். நெக்ஸ்ட் என்னோட ஐடியாஸ். கமான், இந்த ஓரியன்டேஷன் ரொம்ப 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 கிராண்டாக இருக்கணும். ஓகே எஸ் மேம். அது மட்டும் இல்லை மேம், சேர்மன் மேடம் அண்ட் அவங்களோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே வாழ்ந்ததுக்கு உடனே நம்ம ஒரு பாட்டு பண்ண இருக்கோம் மேம். எஸ் மேம், எஸ் மேம். ஓ மை காட், பாட்டா? ஓ ஓகே, நான் பிரின்சிபல் மேம்கிட்ட பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் பிரின்சிபல் மேம்கிட்ட பேசுகிறேன். ஓகே, நல்லா இருக்கு. அந்த டீமோட ஐடியாஸுமே வந்துட்டு ஷிவானி மேம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. ஓகே, உங்கள் 2 பேர் டீமோட ஐடியாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெரி குட். இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. வாட் அ ஷாட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே மேம்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே கிளாஸ்க்கு போகலாம். ராணி மேம் போங்க மேம், போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டின்னு போய் கிளாஸ் போக சொல்லுங்கள். எஸ் மேம். மேம் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக இங்கே இருந்துட்டீங்க. ஓகே, ஓரியன்டேஷன் மீட்டிங்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சுல, போடும். நீங்கள் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ கிளாஸ்க்கு யார் வருவாங்க உங்களுக்கு? என்னம்மா ரோசி, நீ 7th ஸ்டாண்டர்ட் தானே? ரோஸும் யார் வருவாங்கம்மா? ரப்பனன் சார் நீங்கள் கூட தானே? மேம், எங்கள் கிளாஸுக்கு வந்து தமிழ் மேம் வருவாங்க மேம். தமிழ் மேமா? ஓகே, எல்லா கிளாஸும் போங்க. ஏம்மா நீ சிங்கி, ஸ்ரீமான், ஸ்ரீமதி, நீங்கள் 3 பேருமே வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் தானே? உங்களுக்கு நான் தானே வருவேன். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கமான், சீக்கிரம் வாங்க. எனக்கு டெஸ்ட்டுன்னு வேறு சொல்லியிருந்தேன். வேறு மன்ற போகிறேன். சீக்கிரம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், ஹோம் டெஸ்ட் ஒன்று எழுதி தர சொன்னேன், மறந்துட்டிங்களா? ஞாபகம் இருக்கா? அதையும் காட்டணும் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லிட்டேன் இப்போவே. சீக்கிரம் வாங்க. இந்த ஓரியன்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சுது. சீக்கிரம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ்.